நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கட்டுறது தமிழ். நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டோட ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எந்தெந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அவங்க தவறா கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எந்தெந்த கொஸ்டினுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவுல முழுக்க ஃபர்ஸ்ட் பேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஏசி மினியேட்டின் பாகம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளவு வளையங்கள் தான் சரியான பதிலா வரும். சரிங்களா? ஏசி மின்னியற்றோட பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அதுல வந்து புலகாந்தம் இருக்கும், சுழல் சுருள் இருக்கும், தூரிகைகளும் அதுல இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நழுவு வளையங்கள் வந்து இருக்கும். ஏசி மின்னியற்றோட பாகம் எது இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பிளவு வளையங்கள். சரிங்களா? பிளவு வளையங்கள் வந்து ஏசி மின்னியற்றோட பாகம் கிடையாது. சரிங்களா? இதற்கான ஆன்சர் பிளவு வளையங்கள். அடுத்த கேள்வி பாருங்க. பூமி சூரியனை சுற்றி வருவது எதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சீரான வட்ட இயக்கம். சரிங்களா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்றது தான் சரியான பதிலா வரும். உங்களுக்கு புக்லயே வந்து கொடுத்திருப்பாங்க. சீரான வட்ட இயக்கத்திற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வருவது, நிலா பூமியை சுற்றி வருவது, அதே மாதிரி கடிகாரத்துல இருக்கக்கூடிய வினாடி முள்ளோட இயக்கம், இதெல்லாமே சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதற்கான சரியான பதில் அப்படின்னு பார்க்கும்போது சீரான வட்ட இயக்கம் தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு முதிர்ந்த நாடாப்புழு மூலமாக பாலூட்டிகளில் ஏற்படும் குடல் தொற்று அழைக்கப்படுவது டேஷ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான பதில் அப்படின்னும் போது டீனியாசிஸ் அப்படின்றதுதான் சரியான பதில். சரிங்களா? ஒரு முதிர்ந்த நாடாப்புழு மூலமாக பாலூட்டிகளில் ஏற்படும் குடல் தொற்று எப்படி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீனியாசிஸ். நாடாப்புழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாப்புழு அப்படின்றதுனால டீனியாசிஸ் தான் வந்து அங்க ஆன்சரா வரும். சரிங்களா? இதே வந்து உருளைப்புழு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அஸ்காரியாசிஸ் வந்து ஆன்சரா வரும். சரிங்களா? அஸ்காரியாசிஸ் வந்து உருளைப்புழு மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு தொற்று. டீனியாசிஸ் அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா நாடாப்புழு மூலமாக பாலூட்டிகளில் ஏற்படும் குடல் தொற்று. சரிங்களா? சரியான பதில் வந்து டீனியாசிஸ். அடுத்த கேள்வி பாருங்க. குழந்தைகளில் ஹைப்போதைராய்டிசம் காரணமாக ஏற்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கிரிட்டினிசம். சரிங்களா? கிரிட்டினிசம் தான் வந்து குழந்தைகள்ல இந்த ஹைப்போதைராய்டிசம் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நோய். சரிங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முன்கழுத்து கழலை பாத்தீங்க அப்படின்னா அயோடின் குறைபாடுல உங்களுக்கு வந்து ஏற்படும். சரிங்களா? கொஸ்டின் வந்து குழந்தைகளில் ஹைப்போதைராய்டிசம் காரணமாக ஏற்படும் நோய் தான் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டினிசம். அடுத்த கேள்வி பாருங்க. பாமினி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான பதில் அப்படின்னும் போது ரெண்டு ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? ஜாபர் கான் அப்படின்றதும் சரியான பதில் தான், பாமன் ஷா அப்படின்றதும் சரியான பதில் தான். சரிங்களா? ஜாபர் கான், பாமன் ஷாவோட பேர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாபர் கான். ஜாபர் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரே வந்து பாமன் ஷா அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து சூடிக்குவாரு. சரிங்களா? ஜாபர் கான் பாமன் ஷா அப்படின்ற ஒரு பட்டத்தை சூடிக்கொண்டு அதுக்கடுத்து தான் பாமினி அரச வம்சத்தை தோற்று வச்சிருப்பாரு. இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சருமே வந்து சரியானதா வரும். ஜாபர் கான் அப்படின்றதும் சரியான பதில் தான், பாமன் ஷா அப்படின்றதும் சரியான பதில் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம். இதற்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி அப்படின்றதான் சரியான பதிலா வரும். சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு கேட்டதுனால நீலகிரி தான் சரியான பதில். இதே வந்து மக்கள் தொகை குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் அப்படின்னும் போது பெரம்பலூர் வந்து உங்களுக்கு ஆன்சரா வரும். அவங்க வந்து அடர்த்தி தான் கேட்டிருக்காங்க, டென்சிட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் அப்படின்னும் போது நீலகிரி தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. சார்க் நாடுகளில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆன்சர் வந்து வரும். பங்களாதேஷ் அப்படின்றதும் சரியான பதிலா வரும், இந்தியா அப்படின்றதும் சரியான பதிலா வரும். சரிங்களா? ஆங்கிலத்துல கொஸ்டின் பார்க்கும்போது மக்கள் தொகை அடர்த்தி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆங்கிலத்துல பார்க்கும்போது பங்களாதேஷ் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா வரும். தமிழ்ல கொஸ்டின், அந்த தமிழ் கொஸ்டின் எடுக்கும் போது இந்தியா தான் வந்து உங்களுக்கு சரியான பதிலா வரும். சரிங்களா? ஆங்கிலத்துல வந்து மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு கேட்கும்போது பங்களாதேஷ் வந்து கரெக்ட் ஆன்சரா வரும். தமிழ்ல வந்து மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ் கொஸ்டின் படி பார்த்தா இந்தியா தான் வந்து சரியான பதிலா வரும். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஆன்சரா கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் பாத்தீங்கன்னா கேரளா தான் வந்து சரியான பதில். சரிங்களா? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து வராது. புக்லயே பாத்தீங்க அப்படின்னா கேரளா தான் வந்து கொடுத்திருப்பாங்க. கேரளா அப்படின்றதா சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாநில அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியல் அமைப்பின் டேஷ் பகுதியில் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பகுதி 4. சரிங்களா? இவங்க வந்து பகுதி 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பகுதி 5 வந்து கிடையாது, அது வந்து தவறான பதில். பகுதி 4 அப்படின்றதான் சரியான பதில். சரிங்களா? அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து யூனியனின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டான பதிலா தான் வரும். சரிங்களா? பஞ்சாயத்து தலைவர் அப்படின்றதும் சரியான பதிலா தான் வரும், சேர்மன் அப்படின்றதும் சரியான பதிலா தான் வரும். சரிங்களா? பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு இன்னொரு பேரும் வந்து சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து யூனியனின் தலைவர் வந்து
இதுக்கு 2 பதில் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. சேர்மன் அப்படின்றதும் சரியா தான் வரும். பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னாலும் அதுக்கு கரெக்டான பதிலா தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 5000 தொகையானது வருடத்திற்கு 6% என்ற வட்டி வீதத்தில் அரையாண்டிற்கு கணக்கிடப்படும் கூட்டு வட்டியில் பெறப்பட்டால் 1 வருடம் கழித்து மீண்டும் செலுத்தும் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த சம் வந்து நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5304.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே வந்து இல்லை. சரிங்களா? ஸோ 5304 அப்படின்ற ஆப்ஷனும் இல்லை, 5305 அப்படின்ற ஆப்ஷனும் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்ற பதிலாக தான் வரும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5309 அப்படின்றத சரியான பதிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் சரியான பதில் 5309 வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்றது தான் இதற்கான சரியான பதிலாக வரும். ஸோ இவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ 11 கொஸ்டின்ஸ் வந்து இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சருக்கு செக் பண்ணவங்க உங்களோட ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதில் வந்து கன்ஃபியூஸாக இருக்கு, ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். நன்றி.